நண்பர்களே, உங்களை இந்த லோன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, முற்று பெற்ற தொடர் இறந்த காலத்திற்கும் முற்று பெற்ற தொடர் நிகழ்காலத்திற்கும் என்ன வித்தியாசம்? இதில் தமிழில் சொல்லும் போதே எனக்கு புரியலை, உங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? இது என்னென்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம், அதை எப்படி உபயோகப்படுத்தணும் சரியான விதத்தில். இதுக்கு கிராமருங்கிறது கண்டிப்பாக தேவையில்லைங்க. கிராமர் ரூல்லாம் தேவையில்லை. கிராமர் ரூலே இல்லாமல் எப்படி நீங்கள் ஈஸியாக தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த தொடரில் முழுமையாக விளக்கமாக விளக்கியிருக்கேன். முழுமையாக பாருங்கள். இந்த தொடர் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாமா? இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, காந்தியடிகள் இந்திய விடுதலை பெறும் வரை விடுதலைக்காக போராடி கொண்டு இருந்திருந்தார். ரைட்டா? இதை ஏன் இப்படி சொல்கிறோம்? இந்த சென்டென்ஸை முழுமையாக கவனமாக கவனிங்க. 1930 உப்பு சத்தியாகிரகம் நடந்தது. அது நடந்தது எப்போ? பாஸ்ட். அடுத்து குவைட் இந்தியா மூமெண்ட்டு 1942 நடந்தது. அது எப்போ நடந்திருக்கு? அதுவும் பாஸ்டில் தான் நடந்திருக்கு. மூணாவது, இந்தியா விடுதலை எப்போ ஆயிடுச்சு? 1947 ஆச்சு. அதுவும் பாஸ்டில் தான். ஆனால் காந்தியடிகள் அது வரைக்கும் என்ன பண்ணுறார்? தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்திருக்காரு இல்லையா? தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருந்தார். அவர் இறக்கும் வரை அவர் இந்திய நாட்டுக்காக தான் இருந்தார். ரைட்டா? அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி சொல்லியிருக்கணும்? நம்ம காந்தியடிகள் இந்தியா விடுதலை பெறும் வரை தொடர்ச்சியாக என்ன பண்ணிட்டு இருக்காரு? போராடிக்கிட்டு தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த சென்டென்ஸு என்ன டென்ஸில் இருக்கும் அப்படின்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும். என்னது? தொடர்ச்சியாக கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் தொடர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் நின்றுருக்கு. எல்லாமே தொடர்ந்து நடக்கிறது எல்லாமே என்னவாக இருக்குது? பாஸ்டில் நடந்திருக்கு. தொடர்ச்சியாக பாஸ்டில் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அப்போ என்ன பண்ணணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போடணும். என்ன சொல்லணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடணும். இப்போ உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை இங்கிலீஷில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லலாம்? காந்தியடிகள் இந்தியா விடுதலை பெறும் வரை. ஏன் காந்தியடிகள் இந்தியா விடுதலை பெறும் வரை அது ஒரு கமாக்குள்ளே போட்டு விடுதலைக்காக போராடி கொண்டு இருந்திருந்தார் அப்படிங்கிறத தனியாக போட்டிருக்கேன்? அப்படின்னா, காந்தியடிகள் விடுதலைக்காக போராடி கொண்டு இருந்தார், அதுதான் என்னது? மெயின் சென்டென்ஸு, மெயின் கிளாஸ். இந்தியா விடுதலை பெறும் வரை அதுதான் சபார்டினேட் கிளாஸ். அதனால் 2 சென்டென்ஸ் இருக்குது. அந்த வரைங்கிறதுனால ஒரு கன்ஜங்ஷன். அதனால் அந்த சென்டென்ஸு கன்ஜங்ஷனோடு சேர்ந்து எந்த சென்டென்ஸ் வருதோ அதுதான் சபார்டினேட் கிளாஸ். அது முழுமையான அர்த்தம் தரும், ஆனால் முற்று பெறாது. அந்த சென்டென்ஸு முற்று பெறாது, அர்த்தம் கொடுத்தாலுமே முற்று பெறாது. ரைட்டா? இந்தியா விடுதலை பெறும் வரை அப்படிங்கிறது அர்த்தம் கொடுக்குது, ஆனால் முற்று பெறலை. எது முற்று பெறுது? காந்தியடிகள் விடுதலைக்காக போராடி கொண்டு இருந்திருந்தார் அப்படிங்கிறது என்னது? முற்று பெற்ற சென்டென்ஸு. ரைட்டா? அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன்? காந்தியடிகளுக்கு 1, விடுதலைக்காக 2, போராடி கொண்டு இருந்திருந்தார் அதுதான் வினைச்சொல். அதில் 3 பிரிவு இருக்குது. அதனால் 1, 2, 3ன்னு சப்பிரிவு கொடுத்துருக்கேன். சரியா? அந்த சபார்டினேட் கிளாஸ் எப்படி படிச்சிருக்கேன்? இந்தியா 1, விடுதலை 2, பெரும் 3, வரைங்கிறது கன்ஜங்ஷன். நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம்? சப்ஜெக்ட். யார் எது என்ற கேள்விக்கு என்ன பதில் வருகிறதோ அதுதான் சப்ஜெக்ட். இதில் யார்? காந்தியடிகள். ரைட்டா? செகண்ட் சென்டென்ஸில் என்னது? சப்ஜெக்ட் எது? யார் இல்லை, இப்போ எது? இந்தியா. அந்த யா துணை எழுத்து போட விட்டுருக்கு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்தியான்னு போட்டிருக்கேன். இந்தியா. ரைட்டா? விடுதலை பெறும் வரை அப்படிங்கிறது செகண்ட் சென்டென்ஸாக மாறிடுது. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன? காந்தியடிகள், காந்திஜி. அந்த போராடி கொண்டு இருந்திருந்தார்கள் வினைச்சொல் தான் செகண்ட் வரும். மேலே பாருங்கள், யார் எது, அடுத்து என்ன பண்ணிருக்கு? வினைச்சொல் போட்டிருக்கும். அப்போ வினைச்சொல் எது? இதில் போராடி கொண்டு இருந்தார். அப்போ எது ஃபஸ்ட்டு வரும்? உல்டாவாக மாறி வரும். 3 அந்த இருந்தாருங்கிறது ஃபஸ்ட்டு, இருந்துங்கிறது செகண்டு, போராடி கொண்டு பின்னாடி போயிடும். அப்படியே உல்டாவாக மாறும். இதுதான் இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் உள்ள பொதுவான அமைப்பு. சப்ஜெக்ட் தவிர மற்ற எல்லாம் தலைமாற்றி வரும். ரைட்டா? அதே மாதிரி வினைச்சொல்லில் மோர் தென் ஒரு வார்த்தை இருந்தால் தலைமாற்றி வரும். அதே மாதிரி
ப்ரிப்போசிஷன் ஒரு வார்த்தையில் இருந்தாலும் அதுவும் தலை மாற்றி வரும். இந்த 3 ரூல் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சிங்கன்னா 100% இங்கிலீஷில் பிச்சு உதறலாம். சரியா? இப்போ போராடி கொண்டு இருந்தார் எப்படி வரும்? இருந்தார். அடுத்து இருந்துங்கிறது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் என்னது? இஸ், ஆம், பி. இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் என்னது? வாஸ், வேர். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? பீன். ஆக இந்த இடத்துல என்ன பண்ணோம்? பீன்னா இருந்து. பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னால் எப்பயுமே ஹாவ், ஹேஸ், ஹேட் பாஸ்ட் டென்ஸாக இருந்தால். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஹாவ், ஹேஸ் போடணும். இந்த இடத்துல இது பாஸ்ட் டென்ஸ், இருந்தார். அதனால் என்ன போட்டிருக்கோம்? ஹேடு போட்டிருக்கோம், ஹேடு பீன். அப்புறம் போராடுறதுக்கு என்னது? ஃபைட். கொண்டுன்னு ஐஎன்ஜி, ஃபைட்டிங், ஹேடு பீன் ஃபைட்டிங். ரைட்டா? காந்திஜி என்ன பண்ணியிருக்காரு? இப்போ சப்ஜெக்ட் வந்துடுச்சு, வினைச்சொல் வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? மற்றவை. எதுக்காக? விடுதலைக்கு ஆக. அந்த ஆகங்கிறது ப்ரிப்போசிஷன் வரும்போது என்ன வரும்? ப்ரிப்போசிஷன் முன்னாடி வரும், அந்த நவுன் பின்னாடி போயிடும். ரைட்டா? எப்படி வந்திருக்கு? ஆக விடுதலை. ஆகங்கிறதுக்கு ஃபார், விடுதலைக்கு இண்டிபெண்டன்ஸ். எதுக்கு? காந்திஜி ஹேட் பீன் ஃபைட்டிங் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். எப்போ இருந்து எப்போ வர போராடினாரு அப்படிங்கிறத சொல்லும் போது என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு வரை. அதுதான் என்னது? கன்ஜங்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து சப்ஜெக்ட் என்னது? இந்தியா. அடுத்து என்னது? விடுதலை. பெறுறது. சப்ஜெக்ட் வினைச்சொல் என்னது? பெறுறது, காட். அடுத்து என்னது? இண்டிபெண்டன்ஸ். ஆக 1 3 2ன்னு உல்டாவாக மாறி இருக்கு இல்லையா? என்ன இது பொதுவாக எப்படி வருது? காந்திஜி ஹேட் பீன் fighting for independence until India got independence. எப்படி வருது பாருங்க? காந்திஜி had been fighting for independence until India got independence. நீங்கள் இந்த சென்டென்ஸை 2 விதமாக எழுதலாம். காந்திஜி had been fighting for independence until India got independence அப்படின்னு எழுதலாம். அல்லது until India got independence, காந்திஜி had been fighting for independence அப்படியும் எழுதலாம். இதே சென்டென்ஸை வேறு மாதிரி எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, காந்திஜி had been fighting until India got independence. ஏன்னா இண்டிபெண்டன்ஸுங்கிற வார்த்தையை 2 டைம் யூஸ் பண்ணணுன்ட்டு தேவையில்லை. அதனால் எப்படி பண்ணிட்டேன்? காந்திஜி had been fighting until India got independence அப்படின்னு போட்டேன். ரைட்டா? புரியுதா? காட் இண்டிபெண்டன்ஸ்னு போட்டாச்சு. இது என்ன சென்டென்ஸ் சார்? இதை தான் என்ன சொல்கிறோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தொடர்ச்சியாக ஒரு வினை, ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்டில் நடந்திருந்தா அந்த ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ரைட்டா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்பயுமே ஹேடு பீனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர்ற வினைச்சொல் ஐஎன்ஜியோட சேர்த்து இருக்கும். இதுதான் ஃபார்முலா. சரியா? இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இந்த உதாரணம் என்ன சார்? இங்கே பாருங்கள், விளையாட்டு சம்மந்தமானது. குழந்தைகள் அவர்களின் பெற்றோர்கள் வந்த பிறகும் கால்பந்து விளையாடி கொண்டு இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது என்ன நடக்குது? இப்போ நடந்துகிட்ருக்கு. ரைட்டா? எப்போ இந்த நடந்துகிட்ருக்கு? காலையில் 7:30க்கு அந்த பசங்க கால்பந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மதியம் 12:30க்கும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? விளையாடிட்டு தான் இருக்காங்க. அவங்க அப்பா எப்போ வந்திருக்காங்க? பேரண்ட்ஸ் எப்போ வந்திருக்காங்க? 1 மணிக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? மதியம் 2 மணிக்கும் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? 1 மணிக்கு மேலேயும் 2 மணிக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க? விளையாடிட்டு தான் இருக்காங்க. இப்போ டைம் என்ன? மதியம் 2 மணி. இப்போ என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க? விளையாடிட்டு தான் இருக்காங்க. இனிமேல் கொஞ்சம் நேரம் விளையாடத்தான் செய்வாங்க. மேபி 5 மணிக்கு கூட வரைக்கும் கூட விளையாடலாம். ஆக இந்த சென்டென்ஸில் எப்படி இருக்குது? பாஸ்ட்டில் ஆரம்பித்தது, விளையாட ஆரம்பித்தது பாஸ்ட்டில். ஏன்னா 7:30க்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்தது எப்போ? 1 மணிக்கு. அது எப்போ தான் நடந்திருக்கு? பாஸ்ட்டில் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தொடர்ந்து விளையாடிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? விளையாடிட்டு தான் இருக்காங்க. கரண்ட்லேயும் விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும் பொழுது நம்ம எப்படி தான் எழுத முடியும்? குழந்தைகள் அவர்களின் பெற்றோர்கள் வந்த பிறகும் கால்பந்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ரைட்டா? அந்த அவங்க பெற்றோர்கள் வந்த பிறகு விளையாடி கொண்டு இப்பயே இருக்காங்க.
விளையாடிட்டு தான் இருக்காங்க. ரைட்டா? இந்த சென்டென்ஸ் வந்து என்னது? முற்று பெற்ற தொடர் நிகழ்காலம். முற்று பெற்ற தொடர் நிகழ்காலம். இதை தான் என்ன சொல்லுவோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை எப்படி சார் இங்கிலீஷில் மாற்றுறது? சிம்பிள் தாங்க. குழந்தைகள் அவர்களின் பெற்றோர்கள் வந்த பிறகும். இந்த குழந்தைகள்ங்கிறது ஒரு விளையாடி கொண்டு இருந்திருக்கிறார்கள், அது ஒரு சென்டென்ஸு. அவர்களின் பெற்றோர்கள் வந்த பிறகும், அது ஒரு சென்டென்ஸ். 2 சென்டென்ஸ் இருக்குங்க. குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குழந்தைகள் கால்பந்து விளையாடி கொண்டு இருந்திருக்கிறார்கள், இன்னும் விளையாடிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இது ஒரு சென்டென்ஸ். இது மெயின் கிளாஸ். இதில் எது சார் சபார்டினேட் கிளாஸ்? அவர்கள் பெற்றோர்கள் வந்த பிறகும். அதுதான் சபார்டினேட் கிளாஸ். ஏன் அதை சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்? அது முழுமையான அர்த்தம் கொடுத்தாலும் முழுமையான அர்த்தம் கொடுக்கல. அவர்கள் பெற்றோர்கள் வந்த பிறகு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தொக்கி நிற்குது இல்லையா? அதனால் அது வந்து சபார்டினேட் கிளாஸாக மாறிடுது. ரைட்டா? இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக பாஸ்டில் ஒரு ஆக்டிவிட்டி நடந்து கரண்ட்லேயும் நடந்துக்கிட்டு இனிமேலும் நடக்க போகுது, அந்த ஆக்டிவிட்டி தொடரும் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி எழுதுவோம். அதை பாருங்கள். குழந்தைகள் சில்ட்ரன் ஹேவ், அல்லது தி சில்ட்ரனும் போடலாம். நான் தி போடல. த சில்ட்ரன் ஹேவ் பீன் பிளேயிங். ஹேவ் பீன் பிளேயிங். ஹேவ்ங்கிறது என்னது? நீங்கள் பீன்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லியிருக்கேன். இருந்துங்கிறதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அது பீன். அது வந்து எப்போ வருது? பாஸ்டில் வருது. ரைட்டா? பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வருது இந்த இடத்துல. பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஹேவ் அல்லது ஹேஸ் இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்? ஹேவ் போட்டிருக்கேன். இருக்கிறார்கள்ங்கிற இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஹேவாக மாறிடுச்சு. விளையாடுறதுக்கு ப்ளே கொண்டுன்னு ஐஎன்ஜி. ஹேவ் பீன் பிளேயிங். என்னது? ஃபுட்பால். எப்போ சார்? பிறகு அந்த கன்ஜங்ஷன் ஃபஸ்ட்டு வரும். அவர்களின் பெற்றோர்கள், தேர் பேரண்ட்ஸ் கேம். அவர்கள் பெற்றோர்கள் வந்த பிறகு எப்படி மாறிடுது பாருங்கள். தி சில்ட்ரன் ஹாவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஆஃப்டர் தேர் பேரண்ட்ஸ் கேம். த சில்ட்ரன் ஹாவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஆஃப்டர் தேர் பேரண்ட்ஸ் கேம். ரைட்டா? இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்டென்ஸ் தான் என்னது? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த சென்டென்ஸ் என்னது? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த சேனலில் பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.